ஏம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? அம்மா சப்பாத்தி நைட்டு உள்ள சப்பாத்தி தான் இருக்குது. வா நைட்டு சப்பாத்தி இருக்கதா ரெடி பண்ணி தாரேன் பார்த்து வா. இப்போ டக்குன்னு இந்த பழைய சப்பாத்தி வச்சு ஏதாவது சிம்பிளாக செஞ்சு தரேன். சரியா? அம்மா ஏதாவது ரெடி பண்ணி தரேண்ணே. என்ன பண்ணலாம்? சப்பாத்தி இப்போ குருமா வச்சாலும் டைம் ஆயிரும். இதை சூடு பண்ணி குருமா வச்சாலும் டைம் ஆயிரும். ஒரு ஐடியா. கொத்து பரோட்டா மாதிரி இப்போ சப்பாத்தி கொத்து பரோட்டா மாதிரி பண்ணிட வேண்டியதான். ரோல் பண்ணி சப்பாத்தியை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடும். அடுத்து எல்லாத்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அரிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து பல்லாரி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் லைட்டாக திரிச்சு வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம. அதுக்கப்புறம் சட்டியை நல்லா சூடான விட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பல்லாரி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அடுத்து 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போந்தண்டி நல்லா மசிஞ்சு வரந்தண்டி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, ஸ்பைசி அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் அளவாக போட்டுக்கிட்டு ஒரு ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி பச்சை வாடை போடந்தண்டி வதக்கிட்டு 4 முட்டை, 4 சப்பாத்திக்கு எப்படியும் 1 முட்டை தேவைப்படும். இப்போ நமக்கு ஒரு 8, 9, 10 சப்பாத்தி இருக்கிறதுனால ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா ஆஃப் குக்கில் நல்லா ரொம்பையும் வேக விட்டுறக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே எல்லா மசாலாவும் எல்லாம் அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து அரை வேக்காட்டிலையே நம்ம சப்பாத்தியை போட்டு விரவிடணும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா சப்பாத்தி கூட இது மிக்ஸ் ஆகாது. இந்த பருவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி நமக்கு ஸ்பைசி வேணுங்கிறவங்க ஸ்பைஸ் சேர்த்துக்கிடுங்க. அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக தீயை கம்மி பண்ணிடணும். அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா ரெண்டெலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி கொடுத்து மல்லியிலை தூவி ரெடி ஆகிட்டு நம்மளோட கொத்து சப்பாத்தி கொத்து பரோட்டா மாதிரி. பசங்க எல்லோரும் சூப்பர்னு சொன்னாங்க. அவளுக்கு பண்ணலைங்க. அப்பா உட்காரலாம்ல அப்படி? பரத்து உட்காரு. நம்பி சாப்பிட கொஞ்சோண்டு சாப்பிடு. சப்பாத்தி தான். எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. பரத்து உனக்கு வைக்கட்டுமா? அப்பா உட்காருங்க. அப்பாவுக்கு இலை எடுங்க. நம்பி எல்லாம் அப்பாவுக்கு ஒரு இடட்டு. சிம்பிளாக முடிச்சாச்சு. காலையில் டிஃபனு மிச்சம் இருந்த சப்பாத்தி வச்சு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சுதனுக்கு சப்பாத்தியே பிடிக்காது, அதனால சுதனுக்கு நல்லாலாம் சொல்லுவேன். பாத்தியா? சுதன் சாப்பிடணும். நீங்கள் உட்காருங்க. வை நம்பி. போதுண்டி சாப்பிட்டு வச்சுக்கிடு.